இல்லை. பகடை 12 எரிகாயத்தை தாங்கள் கையும் பகடை 12 எரிகாய பட்டு அத்தான் கையும் இல்லை. அத்தான் வெற்றி விட்டார். தாங்கள் தான் தோல்வியடைந்து விட்டீர்கள். சொல்வாய் இல்லை என்ன இல்லை. தாங்கள் கைதான் தோல்வியடைந்திருக்கிறது. இருந்தாலும் கூட இரண்டாவது பகடை விளையாடுங்க அண்ணா. அதில் யார்களை வெற்றி அடைகிறது என்று பார்க்கலாம் அண்ணா. உண்மைதான். அப்படியாகட்டும். எல்லாரும் முறை யாருகிறேன் நன்றாக பார்த்து சொல்வாய். அந்த சாட்சியாக இரண்டாம் முறையும் நம்முடைய அத்தான் தான் வெற்றி விட்டார். உண்மைதான் அண்ணா. அத்தான் வெற்றி அடைந்து விட்டார். தாங்கள் தான் தோல்வியடைந்து விட்டீர்கள். இருந்தாலும் கூட கோபம் கொள்ள வேண்டாம். தந்தையும் ஒன்று விட என்று சொல்வார்கள் அல்லவா? அதுபோல் மூன்றாம் முறை பகடை விளையாடுங்கள். அதில் நிச்சயமாக தாங்கள் வெற்றி பெறுவீர்கள். விளையாடுங்கள் அண்ணா. இந்த நிலம் தோல்வி கட்டால் நம்மளை கீழ் தேசமாகி நாட்டு கோட்டைக்கு ஏதாவது இறைகொடுகள் ஏற்று விடுவார். கண்ணே என்ன செய்யும்? பகலை விளையாடுங்கள் அண்ணா. அது நிச்சயமாக நீங்கள் வெற்றி வருவீர்கள். ஆகட்டும், ஆகிறேன். இதோ மூன்றாவது முறை ஆடுகிறேன். அண்ணா, மூன்றாம் முறை பகடை விளையாடினார்கள். இப்பொழுது மூன்றாம் முறையும் தாங்கள் தான் தோல்வியடைந்து விட்டீர்கள். என்ன ஆச்சரியமாக இருக்கிறது. நிச்சயமாக எடுக்கப்பட்டது என்ற ஆயுதம் தொடுக்கப்பட்டது ஒரு ஆயுதம். கணக்கு வழக்குகள் இல்லை. அப்பேற்பட்டவள் இந்த பகடையாட்டத்தில் தோல்வியடைந்து விட்டன. கண்ணே தங்கமே உண்மைதான் அண்ணா. மூன்றாம் முறையும் தாங்கள் கை தோல்வியடைந்து விட்டது. நம்முடைய அத்தான் தான் வெற்றியடைந்திருக்கின்றார். அண்ணா, மூன்று முறையும் தோல்வியடைந்து விட்டீர்களே. என்றுமே தோல்வியடையாத தாங்கள் இன்று தோல்வியடைந்த காரணத்தால் நம்முடைய கோட்டைக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்து விடுமோ என்று என்னுடைய நெஞ்சம் துடிக்கின்றது அண்ணா. நான் இருக்கும்போது எந்த ஆபத்து தெரியாது. ஏன் தயங்குகிறாய் கண்ணே? தயங்க வேண்டாம். மானத்திற்கு கீழே